ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக மீண்டும் உச்ச எச்சரிக்கைகளை வெளியிட்ட யெமன் ஹவுதி இராணுவத்தினர். முக்கியமான 6 உளவாளிகளுக்கு மரண தண்டனையை வழங்கிய பலஸ்தீனிய போராளிகளும் அழுது புலம்பும் கைகூலி அப்பாஸின் ஃபதா அமைப்பினரும் அவசரமாக காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக கத்தாரிலே நடைபெற்று வரும் விசேட பேச்சுவார்த்தைகளும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் முன்வைத்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு புதிய முன்மொழிவும். நெட்டன்யாஹுவின் மிரட்டலும், லெபனானிலே தொடரும் தாக்குதல்களும், ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைகளும், டொனால்ட் ட்ரம்பின் ஈரானுக்கான மிரட்டலும், தொடர்ச்சியாக ஈரானை நோட்டமிடும் அமெரிக்க படைகளும். ஈரான் எனது முதன்மை பட்டியலில் முதலாவது இடத்திலேயே இருக்கின்றது. நான் தொடர்ச்சியாக ஈரானை கண்காணித்து வருகின்றேன். ஈரான் மிகவும் பயனுள்ள ட்ரோன்களையும் உருவாக்குகின்றது. அவற்றையும் நான் தொடர்ச்சியாக அவதானித்து வருகின்றேன். நாங்கள் ஈரானோடு ஒரு உடன்பாட்டை எட்டவில்லை என்றால் ஈரானுக்கு மிக மோசமான விஷயங்களே நடைபெறும். மேலும் ஈரான் மிகப்பெரிய இழப்புகளையும் சந்திக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டலான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். அத்தோடு நேற்றிரவு பாரசீக வளைகுடாவிலே அமெரிக்காவின் செயற்பாடுகள் அதிகரித்திருந்தன. அமெரிக்காவின் MQ-4C ட்ரோன்கள் பாரசீக வளைகுடாவிலே களமிறக்கப்பட்டு ஈரான் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு அமெரிக்க தரப்பினர் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக ஈரானின் புஷோர் அணுமின் நிலையத்திற்கு அருகாமையிலேயே அமெரிக்காவின் ட்ரோன்கள் நோட்டமிட்டிருந்தன. இந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்காவின் இந்த ட்ரோன்களை வெளியேற்றுவதற்கான அழுத்தத்தினை ஈரானுடைய வான்படையினர் வழங்கியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் அதனுடைய நடவடிக்கைகளையும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய உதவியோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் அமெரிக்கா எல்லா விதமான முயற்சிகளையும் வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து டொனால்ட் ட்ரம்பின் இந்த வார மிரட்டலுக்கு பதிலடி வழங்கும் முகமாக ஈரானினுடைய IRGC கடற்படையினுடைய தளபதி இவ்வாறு தெரிவித்திருந்தார். யாரும் எங்களை அடித்துவிட்டு தப்பியோட முடியாது. எங்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு தப்பியோடக்கூடிய சகாப்தம் முடிந்து விட்டது. தற்போது எங்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு அவர்கள் மெக்சிகோ வளைகுடாவிற்கு தப்பியோடினாலும் நாங்கள் மெக்சிகோ வளைகுடா வரை சென்று எங்களுடைய பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். நிச்சயமாக நாங்கள் இதனை செய்வோம். எதிரி எங்களுக்கு எதிராக எங்கிருந்து தாக்குதல்களை மேற்கொண்டாலும் அதற்கான பதிலடி தாக்குதல்களை நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம். ஈரானினுடைய ஏவுகணை திறன்களையும் நவீன ஆயுத உற்பத்தி திறன்களையும் முடக்குவதற்கான எந்த விதமான பேச்சுவார்த்தைகளுக்கும் ஈரான் சம்மதிக்கப் போவதில்லை. மேலும் இவை ஈரானினுடைய சிவப்பு கோடுகளாகவே அமைந்துள்ளன என்றும் IRGC கடற்படையினுடைய தளபதி மிரட்டலான பதில்களை வழங்கியுள்ளார். அத்தோடு ஈரானிய தரப்பினரும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அடுத்த கட்ட தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்திருப்பதற்காக ஈரான் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் பெய்ரூட்டின் தெற்கு பிரதேசமான தஹயா பிரதேசத்திலும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹயா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் ட்ரோன் களஞ்சிய சாலையை இலக்கு வைத்தே நாங்கள் இந்த உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என்றும் குறித்த கட்டிடத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ட்ரோன்களை களஞ்சியப்படுத்தி வைத்துள்ளார்கள். மேலும் ஹிஸ்புல்லாவுடைய செயற்பாடுகளையும் நாங்கள் குறித்த கட்டிடத்தில் அவதானித்தோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் குறித்த தாக்குதல் தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. ஆனால் தஹியே பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இலக்கு வைத்து 2 குடியிருப்பு கட்டிடங்களிலும் பாடசாலைகளை நடைபெற்று வந்திருந்தன. மேலும் ஹிஸ்புல்லாவுடைய ட்ரோன்கள் எதுவும் குறித்த குடியிருப்பு பிரதேசங்களிலே களஞ்சியப்படுத்தப்பட்டு வைக்கப்படவில்லை. ஹிஸ்புல்லாவின் செயற்பாடுகளும் குறித்த குடியிருப்பு பகுதிகளில் நடைபெறவில்லை என லெபனான் அரசாங்கம் உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்களை வெளியிட்டிருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வேண்டுமென்றே போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக லெபனான் ஊடகங்களும் உறுதிப்படுத்தியிருந்தன. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய உச்ச வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுன் இவ்வாறு தெரிவித்திருந்தார். லெபனானிலே யுத்த நிறுத்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக அமெரிக்காவும் பிரான்சும் உச்ச அழுத்தங்களை வழங்க வேண்டும். யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கான உத்தரவாதத்தினை பிரான்சும் அமெரிக்காவுமே வழங்க வேண்டும். இஸ்ரேலுக்கு இராஜதந்திர அழுத்தங்களை வழங்குவதன் மூலமாக லெபனான் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும். மேலும் இஸ்ரேலுக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொள்ளவில்லை. இதனை எங்களுடைய இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கடைபிடிக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யுத்த நிறுத்த ஒப்பந்தங்களை கடைபிடிக்காமல் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது என ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கிற்கான அமெரிக்காவின் துணை தூதர் மோர்கன் இவ்வாறு பதிலளித்திருந்தார். லெபனானுடனான போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறுகின்றது என்று எங்களுக்கு கூற முடியாது. இஸ்ரேல் ஒரு பொழுதும் யுத்த நிறுத்த ஒப்பந்தங்களை மீறி எந்த விதமான தாக்குதல்களையும் மேற்கொண்டதில்லை. நாங்கள் லெபனான் இராணுவத்தினை ஆதரிக்கின்றோம். லெபனானினுடைய அரசாங்கத்திற்கான எல்லா விதமான உதவிகளை
உதவிகளை வழங்குவதற்கும் தயாராக இருக்கின்றோம். ஆனால் லெபனான் அரசாங்கமும் லெபனான் இராணுவமும் போதிய அளவிலான முயற்சிகளை எடுப்பதில்லை. ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக அவர்கள் குறைந்த அளவிலான முயற்சிகளையே எடுக்கின்றார்கள். லெபனான் இராணுவமும் லெபனான் அரசாங்கமும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக வீரியமாக செயற்பட வேண்டும். இன்று காலை யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை லெபனான் தான் மீறியுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொள்ளாவிட்டால் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கும் அல்லது வேறு ஏதாவது பிற குழுக்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கும். யார் இந்த ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் என்பது பற்றி எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான எல்லா விதமான அனுமதியும் உரிமையும் இஸ்ரேலுக்கு இருக்கின்றது. இதனை லெபனானிய தரப்பினர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது. லெபனானிலே ஹிஸ்புல்லா முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்பதனையே அமெரிக்கா விரும்புகின்றது. லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லா இருக்கும் வரை அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்கும். இதனால் ஹிஸ்புல்லாவினை நிராயுதபாணியாக்குவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் லெபனான் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலமாகவே லெபனானினுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த முடியும் என மத்திய கிழக்கிற்கான அமெரிக்காவின் துணை தூதுவர் தெரிவித்துள்ளார். அதாவது கடந்த 2 வாரமாக லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இயல்பாக்க நிலைமை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இராஜதந்திர உறவுகள் வலுப்படுத்தப்பட்டு இராணுவ ரீதியிலான உறவுகளும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் லெபனான் முழுமையாக இஸ்ரேலோடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தி உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அமெரிக்கா தொடர்ச்சியான அழுத்தங்களை லெபனானிய தலைமைகளுக்கு வழங்கி வருகின்றது. இருப்பினும் லெபனானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்தினை ஒரு பொழுதும் விரும்ப மாட்டார்கள் என லெபனானினுடைய பிரதமர் நவாப் சலாம் அவர்கள் தெரிவித்திருந்தார். எக்காரணம் கொண்டும் நாங்கள் இஸ்ரேலோடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்த போவதில்லை என்றும் தெரிவித்திருந்தார். எனவே இதனால் தான் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் லெபனான் மீதான உச்ச அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே பொருளாதார உறவுகளும் ராஜதந்திர உறவுகளும் வலுப்படுத்தப்பட வேண்டும். இதன் மூலமாக இஸ்ரேல் லெபனானுக்குள்ளே சுதந்திரமாக செயல்பட வேண்டும். லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினை முழுமையாக நீக்குவதற்காக லெபனான் அரசாங்கத்தையும் லெபனான் இராணுவத்தினையும் இஸ்ரேல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றே நெட்டன்யாஹுவும் டொனால்ட் ட்ரம்பும் திட்டமிடுகின்றார்கள். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதன் மூலமாக லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்க முடியும் என்றும் ஹிஸ்புல்லாவினை முழுமையாக பலவீனப்படுத்த முடியும் என்றும் திட்டமிடுகின்றார்கள். இதற்கான அழுத்தத்தினை வழங்குவதற்காகவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானிலே உச்ச வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருவதாக லெபனானுடைய ஆய்வாளர்களும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய உளவாளிகளை பயன்படுத்தியே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான போலியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு அந்த பழியை ஹிஸ்புல்லா மீது சுமத்தி லெபனான் அரசாங்கத்திற்கான உச்ச அழுத்தத்தினை வழங்கி வருவதாகவும் சில லெபனான் ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு தற்போதைய சூழ்நிலையில் ஏன் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அமைதியாக இருக்கின்றார்கள் என்கின்ற கேள்விகளும் உங்கள் மத்தியில் எழுந்திருக்கலாம். உண்மையில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அமைதியாக இருக்கவில்லை. ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். லெபனான் அரசாங்கமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை சமாளிக்க முடியாமல் ஹிஸ்புல்லா இராணுவத்திடம் சரணடைந்துவிடும். மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளையும் மீண்டும் மறுகட்டமைப்பு செய்து வருகின்றார்கள். அடுத்து நேற்றிரவு நெட்டன்யாஹு ஊடகங்களுக்கு முன்னால் இவ்வாறு தெரிவித்திருந்தார். லெபனானினுடைய புதிய சூழ்நிலைகளை இன்னும் உள்வாங்காதவர்கள் இன்றைய தினம் லெபனானினுடைய உண்மையான நிலைமையினை புரிந்து கொண்டிருப்பார்கள். இன்று லெபனான் மீது நாங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய உச்ச வான்வழி தாக்குதல்கள் அனைவருக்கும் சிறந்த உதாரணமாகவே அமைந்திருக்கும். தற்போது சமன்பாடுகள் மாறிவிட்டன. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே நாங்கள் சமன்பாடுகளை மாற்றிவிட்டோம். காசாவிலும் லெபனானிலும் நாங்கள் சமன்பாடுகளை மாற்றிவிட்டோம். அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலை போன்று இதற்கு பிறகு எந்த ஒரு தாக்குதலையும் மேற்கொள்வதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. அதற்கான அச்சுறுத்தல்கள் அனைத்தையும் நாங்கள் முழுமையாக தரைமட்டமாக்குவோம். நாங்கள் லெபனானிலே நினைத்த இடத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். எந்த ஒரு சிறிய அச்சுறுத்தல்களுக்கும் எதிரிகள் மிகப்பெரிய விலையை செலுத்த வேண்டும். வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் பாதுகாப்பாக வீடுகளில் இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என நெட்டன்யாஹு தெரிவித்திருந்தார். அடுத்து இன்றைய தினம் அமெரிக்கா ஹிஸ்புல்லா மீதான பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஹிஸ்புல்லாவுக்கு நிதிகளை வழங்கக்கூடிய முக்கியமான வியாபார நிறுவனங்கள் மீதும் லெபனானிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான வியாபாரிகள் மீதும் ஹிஸ்புல்லாவின் முக்கியமான பொருளாதார நிபுணர்கள் மீதும் அமெரிக்கா உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்க கடற்படையினர் செங்கடல் பிரதேசத்திலே மிக தீவிரமான போரிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். அமெரிக்க கடற்படை குழுக்கள் யெமன் ஹவுதிகளினால் தொடர்ச்சியாக இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதலுக்குள்ளாக்கப்படுகின்றார்கள். செங்கடல் பிரதேசத்திலே யெமன் ஹவுதிகளை சமாளிப்பது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. 16 மாதங்களுக்கு மேலாக செங்கடல் பிரதேசத்திலே தாக்குதல்களை மேற்கொண்டு யெமனுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு ஜோ பைடனின் அரசாங்கம் எந்த விதமான இலக்குகளையும் அடைந்திருக்கவில்லை. தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் செங்கடல் பிரதேசத்திலே களமிறங்கியுள்ளது. ஜோ பைடன்
பைடனின் நிர்வாகத்தை விட டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் செங்கடல் பிரதேசத்திலே வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தாலும் யமன் ஹவுதிகள் அமெரிக்க கடற்படையினருக்கு மிகப்பெரிய சவாலாகவே காணப்படுகின்றார்கள். யமனிடம் இருக்கக்கூடிய நவீன ஆயுதங்களும் போர் தந்திரங்களும் மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது என தி நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு நேற்றைய தினமும் ஆயிரக்கணக்கான யமன் மக்கள் ஒன்றிணைந்து பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார்கள். மேலும் அமெரிக்காவுக்கு எதிரான போரை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கான ஆதரவுகளையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். இந்த போரானது எவ்வளவு வீரியமாக கொண்டு செல்லப்பட்டாலும் பரவாயில்லை, அமெரிக்கா யமன் மீது உச்ச வான்வழி தாக்குதல்களையும் கொடூரங்களையும் மேற்கொண்டாலும் நாங்கள் காசாவுக்கான ஆதரவை ஒரு பொழுதும் விற்றுக் கொடுக்க போவதில்லை என ஆயிரக்கணக்கான யமன் மக்கள் கோஷங்களை எழுப்பி இருந்தார்கள். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு அமெரிக்கா யமன் மீதான உச்ச வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்தது. கடந்த ஒரு வாரமாக யமனுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்டு வரக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதல்களை மிக கொடூரமாக அமைந்திருந்தன. கிட்டத்தட்ட 72க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் யமன் மீது மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அத்தோடு அமெரிக்காவின் இந்த வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அமெரிக்காவின் ட்ரூமேன் போர்க்கப்பல் இலக்கு வைத்து கப்பல் எதிர் ஏவுகணை தாக்குதல்களையும் அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக யமனுடைய கடற்படையினரும் வான்படையினரும் ஒன்றிணைந்து அமெரிக்காவின் போர்க்கப்பலை சுற்றி வளைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக யமனுடைய ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. அடுத்து யமன் தலைமைகள் மீண்டும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். யமனினுடைய தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் யமனினுடைய முக்கியமான இலக்குகள் தொடர்பான உளவு தகவல்களை அமெரிக்காவோடு பகிர்ந்து கொள்கின்றது. எந்தெந்த பிரதேசங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற தகவல்களை தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படையினர் அமெரிக்காவுக்கு வழங்குகின்றார்கள். மேலும் இதற்கு பதிலடியாக நாங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியையும் துபாயையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என யமனுடைய தலைமைகள் நேரடியான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். ஏற்கனவே சவுதி அரேபியாவையும் ஐக்கிய அரபு அமீரகத்தையும் இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் இந்த போரை நாங்கள் நிச்சயமாக சவுதி அரேபியாவை நோக்கியும் ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கியும் நகர்த்துவோம் என்றும் யமனினுடைய பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கைகளை விடுத்திருந்தார். தற்போது யமன் ஹவுதி ராணுவத்தினர் காலத்தினை தாமதப்படுத்தாமல் இந்த போரை சவுதி அரேபியாவை நோக்கியும் ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கியும் கொண்டு செல்ல வேண்டும். சவுதி அரேபியாவின் எண்ணெய் கிணறுகளையும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் கிணறுகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய இவர்களுடைய அரசாங்கத்திற்கு எதிராக யமன் ஹவுதி ராணுவத்தினர் உச்ச தாக்குதல்களை அவசரமாக மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு யமன் ஹவுதி ராணுவத்தினர் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் எதிராக தாக்குதல்களை ஆரம்பிப்பதன் மூலமாகவே சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான அழுத்தத்தினை வழங்குவார்கள் என யமனுடைய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். காசாவிலே பலஸ்தீனிய போராளிகள் எல்லா உளவாளிகளையும் துரோகிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய ஃபதா கைகூலிகளையும் தொடர்ச்சியாக காசாவின் களத்திலிருந்து அகற்றி வருகின்றார்கள். மேலும் இவற்றினை உறுதிப்படுத்தும் நோக்கத்தோடு ஹமாஸ் தரப்பினர் அறிக்கை ஒன்றினையும் வெளியிட்டுள்ளார்கள். புரட்சிகர நீதிமன்றத்தினுடைய முடிவுகளுக்கு அமைவாக காசாவிலே ஆக்கிரமிப்போடு ஒத்துழைப்புகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான 6 நபர்களுக்கு நாங்கள் மரண தண்டனையை வழங்கி இருக்கின்றோம். காசாவிலே அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு இவர்கள் முக்கிய காரணமாக இருந்துள்ளார்கள். பல்வேறுபட்ட முக்கியமான உளவு தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு இந்த உளவாளிகள் வழங்கியுள்ளார்கள். இதனால் நாங்கள் இவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளோம் என ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து துரோகி அப்பாஸின் ஃபதா அமைப்பினர் ஹமாஸுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார்கள். 6 பேருக்கு மரண தண்டனை வழங்கியிருப்பதாக ஹமாஸ் போய் கூறுகின்றது. கடந்த 3 நாட்களுக்குள் மாத்திரம் காசாவிலே நூற்றுக்கணக்கான ஃபதா ஆதரவாளர்களை ஹமாஸ் படுகொலை செய்துள்ளது. ஃபதா ஆதரவாளர்கள் மீது உளவாளிகள் என போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து ஹமாஸ் இவ்வாறு தொடர்ச்சியான நூற்றுக்கணக்கான நபர்களை படுகொலை செய்து வருகின்றது என கைகூலி அப்பாஸின் ஃபதா அமைப்பினர் ஹமாஸுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள். அடுத்து காசாவிலே அவசரமாக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக எகிப்திய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்திருந்தார்கள். இதற்கு பிறகு கத்தாரிலே விசேட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அமெரிக்காவின் தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் இன்னும் ஒரு புதிய முன்மொழிவையும் கத்தாரிலே நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் முன்வைத்துள்ளார். அதாவது ஏற்கனவே முன்வைத்திருக்கக்கூடிய அதே முன்மொழிவை போன்றே ஸ்டீவ் விட்கோஃப் தற்போதும் ஒரு முன்மொழிவை முன்வைத்துள்ளார். மேலும் இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக 5 பணைய கைதிகளையும் ஹமாஸ் விடுதலை செய்தால் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான சம்மதத்தினையும் ஸ்டீவ் விட்கோஃப் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து ஹமாஸ் தரப்பினர் இவ்வாறு தெரிவித்திருந்தார்கள். தற்போது கத்தாரிலே யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இன்னும் ஒரு சில தினங்களுக்குள் ஒரு முழுமையான முடிவை எதிர்பார்க்க முடியும் என ஹமாஸ் தரப்பினர் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார்கள். ஒருவேளை இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு காசாவிலே ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டாலும் பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்திற்கு பிறகு மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே போரை ஆரம்பிக்கும். இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் பெரும்பாலும் ஏமாற்று ஒப்பந்தங்களாக இருப்பதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.